முடி இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முடி இல்லாதப்போ தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள். அவங்க நம்ம கண்ணை பார்த்து மேலே தான் பார்ப்பாங்க. கண்ணை பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப டெப்த் எம் ஷேப்பாக போக போக ஆகிடுச்சு. மேக்ஸிமம் டைம் நான் போய் மொட்டை போட்டுருவேன், முடி வளர கேப் போட்டுப்பேன். இது ரெண்டு தான் என்னுடைய வேலையாகவே இருந்தது. ஹாய், என்னோட பேர் விமல் ராஜ். என்னோட நேட்டிவ் வேலூர். நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2015 எனக்கு மேரேஜ். அப்போது 2015 இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஹேர் இருந்தது. ஆஃப்டர் கோவிட் 2020-21 அப்புறம் ஓவல் ஷேப்பில் இருந்த என்னுடைய ஹெட் வந்து போக போக எம் ஷேப்பில் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் லைக் 2022-2023 என்ன ஆச்சுன்னா போக போக ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு எம் ஷேப்புன்றது ரொம்ப ரொம்ப டெப்த் எம் ஷேப்பாக போக போக ஆகிடுச்சு. மேக்ஸிமம் டைம் நான் போய் மொட்டை போட்டுருவேன், திருப்பதியில் போய் மொட்டை போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு முடி வளர கேப் போட்டுப்பேன். இது ரெண்டு தான் என்னுடைய வேலையாகவே இருந்தது. ஸோ இதை நான் அவாய்ட் பண்ண தான் VCareக்கு வந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக போனதுனால என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அவங்க ஹெச்டின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. டாக்டர் லீமா செம்மையாக கைட் பண்ணி, ஸோ நீங்கள் கேஷுவலாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 1 டேக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிச்சிடும், நோ சீரியஸ் சர்ஜரி கேசஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் கேஷுவல் தான். மே 2025 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளுக்கு என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். சர்ஜரிக்கு ஆஃப்டர் தான் நெக்ஸ்ட் டேவே வந்து ரீஜன் கிட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ரீஜன் கிட்டை தான் வாஷ் பண்ண சொல்லிட்டு அது ஒரு 5 days வாஷ் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட் அவர் இன்வேக்கேர் கிட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த கிட்டில் வந்து சம் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் தென் ஷாம்பு இருக்கும். 4 to 5 months யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் முடி வளர ஆரம்பித்தது எனக்கே தெரிஞ்சது. இந்த பாஸ்ட் 1 year நான் கேப் போடலை, மொட்டையும் போடலை, கேப்பும். இந்த 2 விஷயம் தான் நான் பண்ணேன், 2த்தையும் நான் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க StemGen Pro அப்படின்ற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணால் எக்ஸிஸ்டிங் ஹேர், அதாவது பண்ண இடத்துல நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எக்ஸிஸ்டிங் ஹேர் கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே கொஞ்சம் காப்பாற்ற முடியும். அவங்க சொன்ன சஜஷனில் அந்த StemGen Pro வந்து 8 செட்டிங்ஸ் பண்ணேன். இப்போ க்ரௌன் ஏரியாவுக்கு நான் 2nd செஷன் வந்திருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்னால தான் நான் இங்கே வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கும் நம்ம செட் ஆகி போய் அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது.